அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் 3ஆம் பிறை மிகவும் விசேஷமானது. வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் நாம் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும், இந்த தினத்தில் நம்ம கையில் ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு வழிபடணும், அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மீள முடியாத கடன் பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக்கிவிடும். மீண்டு வர முடியாத பண பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் இன்றைய தினம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதும். பிறை தரிசனத்தை பார்த்தால் பிறவி பாவமும் தீரும் என்றும் சொல்லுவார்கள். அந்த வகையில் நீங்கள் செய்த பாவம் தீரவும், வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கும் பண கஷ்டங்களில் இருந்து விடுபடவும் இன்றைய நாள் இந்த சந்திர பகவானை தரிசனம் செய்தாலே போதும். இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த 3ஆம் பிறை தரிசனம், இந்த பிறை தரிசனத்தை சுக்கிர பிறை தரிசனம் என்று சொல்லலாம். இன்று மாலை ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை கொட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் இந்த வெள்ளை மொச்சை. சந்திர பகவான் உதிக்கும் திசை மேற்கு. மேற்கு பக்கமாக நின்று கொண்டு கைகளை ஏந்தியபடி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கையில் மொச்சை கொட்டையை வைத்துக்கொண்டு, சந்திர பகவானை, சுக்கிர பகவானை, எனக்கு இருக்கும் பண பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், கடன் சுமையை குறைத்து விடு என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கையில் வைத்திருக்கும் இந்த மொச்சை கொட்டையை அப்படியே ஒரு வெள்ளை துணியில் வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். இந்த முடிச்சை கையோடு கொண்டு போய் பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். இந்த மொச்சை கொட்டையில் சந்திர பகவானின் அருள் ஆசியும் அந்த சுக்கிர பகவானின் அருள் ஆசியும் முழுமையாக நிறைந்து இருக்கும். பஞ்சாங்கத்தின் படி இன்று 12/1/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5:43 மணியிலிருந்து மாலை 6:35 வரை மட்டுமே பிறை நிலா உதிக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் மேல் சொன்ன பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும். முடியாதவர்கள் இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் பிறை நிலா தெரிவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே பிறை நிலாவை தரிசனம் செய்ய முடியும். பிறை நிலா தெரிந்தாலும் சரி, தெரியவில்லை என்றாலும் சரி, வெட்ட வெளியாக இருக்கும் இடத்தில் மேற்கு திசையில் பார்த்தவாறு நின்று மேல் சொன்ன நேரத்தில் முறைப்படி இந்த பரிகாரத்தை இன்று செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை சந்திரன் தெய்வீக சின்னமாகும். ஒரு முறை தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேக நிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் 27 நட்சத்திர மனைவியர். உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படியும் வேண்டினர். தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தனர். சந்திரனின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் 3ஆம் பிறையாக அமரும் பொறுப்பையும் கொடுத்தார். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் எனும் கருத்தை இது வலியுறுத்துகிறது. அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் 3ஆம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும். கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வரும் 3ஆம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும். பூமியில் வாழும் மனிதர்களுக்கு அந்த வானம் என்பது எப்போதும் தனக்குள் பல அதிசயங்களை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு இயற்கையின் படைப்பாகும். அந்த வானம் பகலில் நீல நிறமாகவும் இரவு நேரத்தில் பல நட்சத்திரங்களையும் காட்டுகிறது.
அதிலும் நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் பௌர்ணமி தினத்தன்று தனது ஒளி மிகுந்த ஆற்றலால் இந்த பூமியில் இரவு நேரத்தில் ஒளியையும் மனிதர்களின் மனதிற்கு இதமும் தருகின்றது. அந்த சந்திரனின் வளர்பிறை காலத்தில் வரும் 3ஆம் பிறை ஒரு ஆன்மீக சிறப்பு வாய்ந்தது. ஒரு மாதத்தில் 16 வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் இறுதியாக வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களின் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக மனிதர்களின் மனநிலையில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து உண்மை எனவும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அடிப்படை சந்திரன் அமாவாசை தினத்திற்கு பிறகு மீண்டும் வளர்பிறை சந்திரனாக வளரத் தொடங்குகிறது. அதில் அமாவாசைக்கு 3வது தினம் வானில் தோன்றும் சந்திரன் 3ஆம் பிறை ஒரு சிறப்பான தினமாகும். சிவபெருமான் இந்த 3ஆம் பிறை சந்திரனையே தன் முடியில் அணிகலனாக சூடியுள்ளார். இஸ்லாமியர்களும் இந்த 3ஆம் பிறை சந்திரனை இறைவனின் அற்புதமாக போற்றுகின்றனர். இந்த 3ஆம் பிறை தரிசனம் காண்பவர்களுக்கு சிறந்த அறிவாற்றலும் அபார சக்தியும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தையும் பெறுவார்களாம். மாதந்தோறும் இந்த 3ஆம் பிறை சந்திரனை வாழ்நாள் முழுவதும் தரிசிப்பவர்கள் இறுதியில் சிவபெருமானின் தரிசனத்தையும் பெறக்கூடும் என முனிவர்களும் கூறியுள்ளனர். எனவே ஒவ்வொரு 3ஆம் பிறை தரிசனத்தை மேற்கொண்டு அனைவரும் பல நன்மைகளை பெறலாம். பிறை நிலவு படிப்படியாக எப்படி வளர்ந்து கொண்டு செல்கிறதோ அதே போலவே நம் வாழ்க்கையிலும் படிப்படியாக முன்னேற்றம் வளர்ந்து கொண்டே செல்லும். பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் 3ஆம் பிறை அன்று நீங்கள் இந்த வேண்டுதலை மாலை 6:30 மணிக்கு வெட்ட வெளியில் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு அல்லது பால்பனிக்கு சென்று கொள்ளுங்கள். எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, ஆகாயம் உங்களுக்கு தெரியும்படி பார்த்து கொள்ளுங்கள். பிறை நிலவை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கையில் வெள்ளி நகை அல்லது தங்க நகை வைத்துக் கொள்ளலாம். எதுவுமே இல்லை என்றால் 5 ரூபாய் நாணயத்தை மட்டுமாவது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கையில் நாணயம் வைத்திருந்தால் தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த ரூபாய்க்கு கோவிலுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து விடலாம் அல்லது உண்டியலில் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த 3ஆம் பிறை நிலவை சந்திரமௌலீஸ்வரர் என்று சொல்லுவார்கள். இந்த பிறை நிலவை தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை நம் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை கடந்து போக வேண்டும் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொத்து சுகம் சேர்க்க வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. உங்களுக்கு எதெல்லாம் முன்னேற்றம் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் இந்த பிறை தரிசனத்தின் போது நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை கண்களை மூடி தியான நிலையில் உச்சரிக்க வேண்டும். ஒரு இடத்தில் அமர்ந்து பிறை நிலவை பார்த்தபடி உச்சரிக்க முடியும் என்றால் இன்னும் சிறப்பு. அப்படி அமர முடியவில்லை என்றால் நின்று கொண்டு 2 கைகளை ஏந்தி இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு பிறை நிலவு தரிசனத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத வளர்ச்சி உங்களை தேடி வரும். பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனம் என்பது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அவ்வளவு எளிதாக யார் கண்ணிற்கும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் புலப்படாது என்றே சொல்லலாம். ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரனின் பலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 3ஆம் பிறை அன்று ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருந்தால் தோஷ நிவர்த்தி ஏற்படும். மாதந்தோறும் வரும் 3ஆம் பிறை அன்று விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்து வாருங்கள். சந்திரனால் இருக்கும் தோஷம் நிவர்த்தியாக 3ஆம் பிறை விரத தரிசனம் ஒரு நல்ல பரிகாரமாகும். சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பாக மாலை வேளையில் ஒரு முறை ஸ்நானம் செய்ய வேண்டியது அவசியம். சந்திர பகவானின் உதயத்திற்கு முன்பு, அதாவது 6 மணிக்கு முன்பாக வீட்டு பூஜை அறையை தயார் செய்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பின்பு நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் செய்யலாம். பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனம் வெளிச்சம் இருக்கும் பொழுது நம் கண்களுக்கு புலப்படாது. சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே உங்களிடம் இருக்கும் ஏதாவது ஒரு தங்க நகை, 1 ரூபாய் நாணயம் இவை 2ஐயும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். சந்திர பகவானிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் பொன் பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து சந்திர பகவானை முழுமையாக வேண்டிக் கொண்டு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை சந்திரனுக்கு படைத்துவிட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும் பொழுது சந்திரன் அருளாசியை முழுமையாக பெற்று
எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாம் வளமான வாழ்க்கையை பெறலாம். அவ்வளவு எளிதாக யார் கண்ணிற்கும் இந்த பிறை தரிசனம் புலப்படாது என்றே சொல்லலாம். இருப்பினும் எப்படியாவது இந்த தரிசனத்தை பார்த்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து பார்ப்பவர்கள் ஏராளமானோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.